நந்தினி, நீயும் ஏன் அவங்கள மாதிரி முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்க? ஒன்னு சொல்லுங்களேன், அது நந்தினி இல்ல தானே? ஏமா என்னை எப்படி மாத்தி வச்சிருக்காங்க, டார்ச்சர் பண்றாங்க. என்னால எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அக்கா, அதுக்காக நீங்களும் அவங்கள மாதிரி மாறிடுவீங்களா? நான் நேத்தே உங்ககிட்ட சொன்னேன்ல, உங்க குழந்தைய கொஞ்சம் மனசுல வச்சுட்டு எதுனாலும் பண்ணுங்கன்னு. நந்தினி, நீ செஞ்சது தப்பு நந்தினி. நீயே பேசி பேசி நிறைய விஷயங்களை காம்ப்ளிகேட் பண்ணிக்கிற. அதுலயும் இப்ப நீ செஞ்சது ரொம்ப முட்டாள்தனம். நாமெல்லாம் ரொம்ப சரியா பேசுறோம், செயல்படுறோம்னு இப்படி நடந்துக்கலாமா? என்ன நந்தினி, இதோட எல்லாத்தையும் விட்டுரு. இதுக்கப்புறம் எல்லாத்தையும் பொறுமையா ஹேண்டில் பண்ணு. இந்த சடங்கை யார் செய்யறதுன்னு யோசிக்காத, யாருக்காக செய்யறோன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. உனக்கு என்ன முக்கியம்? நம்ம தாரா சந்தோஷப்படணும், அதான முக்கியம். அவங்களே அவங்க ஈகோவை காட்டணும்னு நிக்கிறாங்க. அவங்க நிக்கிறது சரியில்லை. நீ இப்படி பண்றது சரியில்லை நந்தினி. இதெல்லாம் நல்லதே கிடையாது. பிரச்சனை பெருசா வளர்ந்துகிட்டே போகும் நீ இந்த மாதிரி பேசிக்கிட்டே போனா. இதோட நிப்பாட்டிக்கோ நந்தினி. இதுதான் உலகம், இப்படிலாம் செஞ்சாதான் கௌரவம், கெத்து அப்படின்லாம் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. நம்ம என்ன யோசிச்சோம்? நம்ம அறிவால செயல்படணும்னு யோசிச்சோம்ல. அவ்வளோ பேசிட்டு நீங்க அப்படி நடந்துக்கிறது எனக்கு சுத்தமா புரியலக்கா. அக்கா, ஒண்ணே ஒண்ணு, அவங்க ஈகோவை ஃபீட் பண்ற மாதிரி மேல மேல பிரச்சனையை பெருசாக்கிட்டே போகாதீங்க, விட்டுருங்க. ஜனனி, நீ என்ன சொன்னாலும் அந்த நல்லி எலும்பு என் பிள்ளைக்கு முறை செய்யறதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாது ஜனனி. நந்தினி, யார் வந்தாலும் வரலனாலும் இந்த ஃபங்க்ஷன் தாராவுக்கு பிடிச்ச மாதிரி தான் நடக்கும். நந்தினி, தாராவுக்கு நீ மட்டும்தான் தேவை. நீ அவ கூட அன்பா, ஆசையா, அரவணைப்பா இருந்தாலே போதும். அவளுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் தைரியமா நடந்துக்குவா. ஆமாக்கா, நீங்க அவ கூட மட்டும் நில்லுங்க போதும். அவளுக்கு எந்தெந்த விஷயத்தை எப்ப போய் எப்படி ஃபேஸ் பண்ணுன்றதெல்லாம் நீங்க தான் அவளுக்கு கத்து தரணும். இங்க பாருங்க, இவள இன்னைக்கு இவ இப்படி இருக்கானா அதுக்கு அக்கா மட்டும் தான் காரணம். அவளுக்கு எப்போ எந்த விஷயத்தை எப்படி ஃபேஸ் பண்ணுன்ற கிளாரிட்டி அவ்வளோ இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அக்கா தான். அந்த மாதிரி நீங்களும் இருக்க வேண்டாம். உனக்கே தெரியும், எல்லா பொண்ணுங்களுக்குமே அவங்க அம்மா தானே ரோல் மாடல். நாம என்ன விதைக்கிறோமோ அதுதான் அவங்களோட சிந்தனை செயலா மாறும். என்னோட அம்மா எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் அவங்க கண்டிப்பா தைரியமா கிளாரிட்டியோட நடந்துப்பாங்க. அதே மாதிரி நானும் நடந்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவளுக்குள்ள வரும். அதை விட்டுட்டு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா சண்டை போடுவோம், அருவாளை தூக்குவோன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், அது அவ வாழ்க்கையை அழிச்சிடும் நந்தினி. அக்கா, இங்க பாருங்க, நீங்க யார பத்தியும் கவலைப்படாதீங்க. உங்க தம்பி வராரு வரல அத பத்திலாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க. நம்ம சந்தோஷம் நம்ம கையில இருக்கு. அது அடுத்தவங்களா தருவாங்க? வெறும் ஒரு சடங்கு தான் நமக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துங்கிறதெல்லாம் வேஸ்ட் தாட்டுக்கா. அது இல்ல. பாவங்க அந்த பொண்ணு தாரா எல்லாத்தையும் பார்த்து பயந்து போய் உட்கார்ந்திருக்கா. அந்த பொண்ணு பார்க்கவே கஷ்டமா இருக்கு. சரி, நீ வா, முதல்ல போய் தாரா கிட்ட பேசு. நீ இருக்கேன்னு அவளுக்கு புரியவே. மற்றவங்களை பத்தி எந்த தப்போ குறையோ சொல்லாம அவளை புரிஞ்சுக்கிட்டு அவளோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு ஆறுதல் சொல்லு. நீ தைரியம் சொல்லு அவளுக்கு. நமக்கே தெரியும், ஒரு குழந்தை வயசுக்கு வந்தா உடல் அளவுல எந்த அளவுக்கு மாற்றம் இருக்குமோ அதை விட 100 மடங்கு மனசளவுலயும் மாற்றம் இருக்கும். இது அவ வாழ்க்கையோட ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டம் நந்தினி.
இது அவளோட லைஃப் சேஞ்ச், வாழ்க்கையை மாற்ற போற ஸ்டேஜ் இது. இப்போ இந்த கட்டத்துல அவளுக்கு தேவை சந்தோஷமும் உன்னோட அரவணைப்பும். நீ அதை விட்டுட்டு நீயா நானான்னு போட்டி போட்டுக்கிட்டு இருந்தா அவளோட வாழ்க்கை தோத்து போயிடும் நந்தினி. போ, தாரா கிட்ட பேசு. இப்போல இருந்து உன் மைண்ட் செட்டை மாத்திக்கோ. ஆ, போ நந்தினி, பேசு.